வணக்கம், வெல்கம் டு முப்படை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா, இங்கே அணைக்கட்டு, வெள்ளூர் அணைக்கட்டு முப்படை கேம்பஸ் தான் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இங்கே ரேலி கண்டக்ட் பண்ண வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே நிறைய பாய்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த டெஸ்ட் எப்படி நடக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுற காரணமே நிறைய எப்படி நடக்கும், எப்படி இருக்கும். ஸோ இந்த ஆர்மினா என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, அதில் என்னென்ன மெடிக்கல் இருக்குது, மெடிக்கல் ஃபால்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்க தான் வந்திருக்கும். நிறைய பேர் 12th முடிச்சவங்க நிறைய பேர் வந்துருக்கீங்க. ஸோ பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு பார்த்துக்கள் எல்லாருமே எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ களத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங். ஆக்டிவாக இருக்கணும், கிரவுண்டில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும். சரியா, ரெடியா டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணலாமா? 1000 சென்டர் போகலாமா? ஓகே. யாரெல்லாம் இப்போ 12th முடிச்சுட்டு வந்துருக்கீங்க? ஓகே, பரவாயில்ல, வெரி குட், சூப்பர். சார் நிறைய பேர் 12th முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. சில பேர் இப்போ தான் கிரவுண்டுக்கே வரேன்னா, இப்போ தான் சார் கிரவுண்டுக்கு வரேன். ஓகே, பரவாயில்ல, சூப்பர். ஏன் கேட்டேன்னா, நீங்கள் வந்து இந்த 1600 மீட்டர் 4 ரவுண்டு, சரிங்களா? 4 ரவுண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணி ஓடு. ஓகே, சில பேர் நல்லா ஓடலாம், சரிங்களா? அதனால் ஓட முடியாதுன்னு நினைக்காதீங்க. சில பேர் நல்லா ஓடுவீங்க, சில பேர் நேச்சுராகவே இருக்கும், சரியா? சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கோன்னா, ஆர்மியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ மெடிக்கல் என்னென்ன, இது ஃபால்ட்டா, இது ஓகேவா, இது கரெக்டாக இருக்குமா, ஸோ ஸ்டடீஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஓகேவா? அதனால் முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க, அதுக்கு முழுமையாக அட்டன் பண்ணணும். ஸோ நம்ம ஃபெயிலியர் ஆகிறோமோ சக்ஸஸ் ஆகிறோமோ அதெல்லாம் இல்லை, ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்றதுக்காக இத்தனை பேரோட ஓடி இருக்க மாட்டீங்க. சில பேர் ஓடணும்னு இத்தனை பேரோட இருக்க மாட்டீங்க. இவ்வளோ பேரோட ஓடும்போது ரேலி அட்டன் பண்ணுற ஃபீல் இருக்கும். ஸோ புதுசாக நம்ம காம்படிட்டர் நிறைய பேர் இருக்காங்க, புது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உன்னால் நான் எவ்வளோ ஓட முடியுது, உன்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத கற்றுக்கலாம், சரிங்களா? அதனால் தைரியமாக பண்ணுங்கள், இறங்கி. எப்பவுமே சரி, தூரத்துலேருந்து வேடிக்கை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க, சரிங்களா? எல்லாராலையும் வேடிக்கை பார்க்க முடியும், கை தட்ட முடியும், சரிங்களா? ஸோ களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுறான் பார்த்தியா, அவனால் தான் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ நீ யாரும் ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இறங்கணும், செயலில் இறங்கணும். தோல்வியோ வெற்றியோ, புரியுதுங்களா? ஒரு ரவுண்டு உன்னால் ஓட முடிஞ்சாலும் நீ அவன் வெளியே நின்று கை தட்டுறான் பார்த்தியா, அவனோட பெட்டர் தான், புரியுதுங்களா? அப்போது நீ ஒரு ரவுண்டு அவனை விட ஒரு ரவுண்டு ஓடுற, அவனால் 5 ரவுண்டு ஓட முடிஞ்சாலும் சரி, 10 ரவுண்டு ஓட முடிஞ்சாலும் சரி, உன்னால் ஒரு ரவுண்டு தான் ஓட முடியுது அப்படின்னாலும் ஸோ அவனுக்கு இல்லாத தைரியம் உனக்கு இருக்குது, அவனுக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸ் உனக்கு இருக்குது. ஸோ அவனோட நீ பெட்டர் தான், சரியா? இருக்கிறதுலே பெரிய ஒரு விஷயமே என்னென்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்க தன்னம்பிக்கை தான். ஸோ அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், சரியாக யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதான் இங்கே விஷயம். ஸோ யூஸ் பண்ணுறவன், திறமையை வெளிப்படுத்துறவன் சக்ஸஸ் பண்ணுறான், சரியா? வெளிப்படுத்தாதவன், கை தட்டுறவன் ஃபெயிலியர் ஆகணும், அவ்வளோதான். சில பேர் வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆவாங்க, சில பேர் ட்ரை பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகிடுவான். பயம், நம்மளால் எங்கே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம். நம்ம எங்கடா ஓட போகிறோம், இன்னும் நிறைய பேர் இங்கே வராத காரணமும் அப்படியே இருக்கலாம். நான் அங்கே போய் ஓட போகிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் பேர் இப்போ தான் கிரவுண்டுக்கு வர நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க, சூப்பர், ஓகேவா? இந்த தொடக்கம் உன்னை பெரிய வெற்றிக்கான ஒரு பயணமாக இருக்கும், ஓகேவா? தனியாக ஓடாத, நல்லா ஓடுறவங்க என்ன இருப்போம், அவங்க கூட ட்ராவல் பண்ணு, இல்லை அவங்களோட நல்லா ஓடுவேன்னா நீ முன்னாடி, சரியா? நிற்காத, ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணு. 4 ரவுண்டு உன்னால் எவ்வளோ முடியுது அப்படி கம்ப்ளீட் பண்ணு. 10 நிமிஷமாக 15 நிமிஷம்லாம் டைமிங் சொல்கிறேன், சரியா? 4 ரவுண்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணு, சரி? சில பேரால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் யோசிக்க வேணாம். உன்னால் எவ்வளோ முடியுமோ 4 ரவுண்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடு, ஓகே? எவ்வளோ நேரம் நான் டைமிங் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டைமிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா, இல்லை வெளியே அனுப்பிச்சிடுவாங்களா அப்படிலாம் இல்லை, நீ ஓடி முடியும் டைமிங் சொல்கிறேன், ஓகேவா? ஓடலாமா? ரெடியா? நல்லா ஓடுங்க, ஆல் தி பெஸ்ட். அத்தில் சாணிருமான். தம்பி நல்லா வரும்டா. 132, 136, 137 நல்லா வர பேர். 140, 142, 143 இப்படி ஓடலாம், கமான். 146, 147, 150, 153, 154, 155 ட்ரை பண்ணலாம் தம்பி. சூப்பர், பரவாயில்ல, ஓடு. சூப்பர் தம்பி, நல்ல டிஸ்டன்ஸு, சூப்பராக ஓடுறப்ப, வெரி குட். 247 நல்லா ஓடுற, ஒரே ஸ்பீட் எடுத்து பார்க்கலாம், ஓடிடலாம் பேர்.
என்ன ட்ராக் க்ளோஸ் பண்ண அந்த உள்ள ஓடுப்பாங்க 254 ஒட்டியே ஓடு தம்பி நல்லா ஹைட் சூப்பராக போடுற லாங் ஸ்டெப்பு அதே மாதிரி ஓடு பார்க்கலாம் 302 நல்லா ஓடுற பேர் 2 ரவுண்ட் தான் 34 35 307 310 ஓடலாம் தம்பி நல்லா ஓடுற பேர் சூப்பர் தம்பி நல்லா ஓடலாம் வா 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 லாஸ்ட் ஒரே ரவுண்ட் 4 ரவுண்ட் ஓடு பாருங்க 415 வெரி குட் சீக்கிரம் ஒரே ரவுண்ட் தம்பி ஓடுற தம்பி 418 சூப்பரா தம்பி நல்லா ஓடுடா ஒரே ரவுண்ட் இழுத்துரு நல்லா ஒரே ரவுண்ட் இரு 422 தம்பி லாஸ்ட் ஒரே 4 ரவுண்ட் பார்க்கலாம் 430 434 437 438 440 ஓடலாம் தம்பி கொஞ்சம் இழுத்து ஓடு பார்க்கலாம் வா 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 சூப்பரா தம்பி நல்லா ஃபாஸ்டா ஓடு பார்க்கலாம் பாஸ் வேகமா போ சூப்பரா தம்பி 534 535 536 சூப்பர் வா வா 542 543 93 பேர் 548 வா பாஸ் ஆடு தம்பி வாடா குட் 554 556 557 558 601 சரியா அடுத்து zigzag டிச் அடுத்து டிச் செக் பண்ணு நம்ம இந்த முறை டிச் செக் பண்ண போறோம் ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க அடி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரியா 80 அடி தான் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அதை பார்த்து பயப்படுறோம் நிறைய பேர் சரி நம்ம ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு அது பயந்து அடி பண்ணிச்சுன்னா அப்புறம் அதுக்காக சரி அது சிம்பிள் தான் தாண்டிடலாம் இல்லை அந்த ஈவெண்ட்டை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம் முடிச்சுட்டு ஹைட் செஸ்ட் முடிச்சுட்டு என்ன டவுட்டோ என்ன கிளியர் பண்ணிட்டு ஸ்டடிஸ் பற்றி நமக்கு சரி சாப்பிட்டேன் சரியா அவ்வளோதான் ஹேண்ட் டவுன் பண்ணி பார்க்கலாம் கால் ஒன்றா சேர்த்து வைங்க இப்படி காலம் 10 ஒட்டி வை பார்க்கலாம் ஓகே மடங்கு கூட ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் ரெடி 1 down 2 down 3 down 4 down 5 நல்லா தெரியும் 89 ஓ இப்போ தெரியுது இந்த காலம் ஒன்றா டெஸ்ட் முடிச்சிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு சிலர் நல்லா ஓடுனீங்க பரவாயில்ல புதுசாக இப்போ தான் ஓடு நிறைய பேர் ஓட முடிச்சிங்களா பரவாயில்ல தெரிஞ்சிச்சா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளோட ஒரு லெவல் இருக்குல்ல ஸோ நம்ம பாடி என்ன டைப்பில் இருக்குது ஃபிட்னஸ் என்ன டைப்பில் இருக்குது என்ன லெவலில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்போ ஓடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ரெகுலராகவே ஃபிசிக்கலும் போவோம் ஸ்டடீஸ்க்கான கிளாஸும் போவோம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்கும் சரிங்களா ஸோ நம்ம இங்கே முப்படையில் இப்போ உங்களுக்கு அங்கே எக்ஸாம் எப்படி நடக்கும் தெரியுமா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் சிபிடியில் தான் ஓகேங்களா ஸோ நம்ம முப்படையில் ஒரு வார டெஸ்ட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் ஏன் அப்படின்னா அங்கேயே வந்து நாங்கள் ஒரு 100 கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் 100 கம்ப்யூட்டரில் உங்களுக்கு அது பேஸில் தான் டெஸ்ட்டு கொடுப்போம் ஏன்னா ஸோ இப்போவே அதில் பழக்கப்பட்டோம் அப்படின்னா நமக்கு டைமிங் கரெக்டாக கீப் அப் பண்ணலாம் சில பேர் மார்க் அட்டன் பண்ணாத காரணம் என்ன தெரியுமா டைம் போயிடுச்சு ஏன்னா கம்ப்யூட்டர் டக்குன்னு ஹேண்டில் பண்ண தெரியாது ஸோ நம்ம வாரம் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கு ஈஸியாக நம்ம அந்த மனநிலைக்கு வந்துடுவோம் ஸோ நம்ம ஈஸியாக அதை கவர் பண்ணிடலாம் அந்த ஃபேர்னஸ் இருக்காது பயம் இருக்காது எதுவுமே இருக்காது ஸோ வாரம் டெஸ்ட்டும் சரி உங்களுக்கு அதே ஆன்லைன் டெஸ்ட் தான் அங்கே எப்படி ஆன்லைனில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும் அங்கே என்ன பேஸ் உங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஓஎம்ஆர்லாம் இருக்காது இங்கே அப்படி தான் இருக்கும் சரி தம்பி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ஸோ இந்த 5 பேர் இந்த ஃபஸ்ட்டு பெஸ்ட் டைம் 5 பேர் ஸோ இப்போ நான் உங்களை வாசிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆகாஷ் 533 வாழ்த்துக்கள் சூப்பராக நல்லா ஒன்று ஹரிகிருஷ்ணன் 534 சரி போதுண்ணே ஒரு செகண்ட் தானே ஆச்சு சூப்பர் வாழ்த்துக்கள் இங்கே அப்படியே போகும் சக்திவேல்
சாரி சார் பூவரசன் 536. சூப்பர், நல்லா ஒரு வெரி குட், வாழ்த்துக்கள். சக்திவேல் 542, வாழ்த்துக்கள். அது பரத் 543, வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்கும் முப்படி சார் வாழ்த்துக்கள். ஓகே, மகிழ்ச்சி. இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் வந்ததில் ஸோ பெஸ்ட்டாக ஒரு 5 பேர் மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லும், பாராட்டுல.